சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகைः. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. இருபத்தி ஒன்றாவது மந்திரம். தேவைரத்ராபி விசிகிச்சிதம் புரா நஹி சுவிஜ்ஞேயமனுரேஷ தர்மஹ அன்யம் வரம் நச்சிகேதோ வ்ருணீஷ்வ. மா மோபரோத்ஸீரதி மா ஸ்ருஜைனம். நச்சிகேதனுடைய மூன்றாவது வரம் ஆத்ம ஞானத்தை பற்றியது. மூன்றாவது வரமாக ஆத்ம தத்துவத்தினுடைய அறிவை கேட்கின்றான். 20வது மந்திரத்தில் அந்த கேள்வி கேட்கப்படுகிறது. நச்சிகேதனுடைய கேள்வியினுடைய சாரம், ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்திற்கு வேறாக ஒரு தத்துவம், ஒரு பொருள் இருக்கின்றதா? அப்படி இருந்தால் அதனுடைய தத்துவம் என்ன, அதனுடைய சொரூபம் என்ன? சுருக்கமாக கூறினால், ஆத்மா என்று ஒன்று இருக்கின்றதா? அப்படி இருந்தால் அந்த ஆத்மாவினுடைய தத்துவம் என்ன என்பதுதான். அதை எப்படி நச்சிகேதன் கேட்டான்? ஏயம் பிரேதே விசிகித்சா மனுஷ்யே. மனிதன் இறந்ததற்கு பிறகு யா இயம் விசிகித்சா, இப்படி ஒரு சந்தேகம் நிலவி வருகின்றது. என்ன சந்தேகம்? அஸ்தி இது ஏகே. சிலர் இறந்ததற்கு பிறகும் அவன் இருக்கின்றான் என்று கூறுகிறார்கள். அயம் நாஸ்தி இது ச ஏகே. மனிதன் இறந்ததற்கு பிறகு ஒன்றும் கிடையாது, இறந்ததற்கு பிறகு ஒரு பொருள் கிடையாது என்று ஏகே வதந்தி, சிலர் கூறுகிறார்கள். ஆகவே இறந்ததற்கு பிறகு ஆத்மாவினுடைய நிலை என்ன? ஆத்மா என்று ஒன்று இருக்கின்றதா? அப்படி இருந்தால் ஷரீரத்தோடே இறந்து விடுகிறதா? அல்லது ஷரீரம் இறந்ததற்கு பிறகும் அது எப்படி இருக்கின்றது? இந்த அறிவை நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். சுருக்கமாக கூறினால், ஆத்ம வித்யா அல்லது பிரம்ம வித்யா, ஆத்ம ஞானத்தை நான் அடைய வேண்டும். நீங்கள் ஆத்ம ஞானத்தை எனக்கு உபதேசிக்க வேண்டும். இதுதான் மூன்றாவது வரம். ஏதத் வித்யாம், இதை நான் தெரிந்து கொள்கின்றேன். எப்படி? துவயா அனுசிஷ்டக, உங்களால் உபதேசிக்கப்பட்டவனாக நான் இதை தெரிந்து கொள்கின்றேன். வராணாம் ஏஷக வரஸ்திருதியக, வரங்களுக்குள் இது என்னுடைய மூன்றாவது வரம் என்று கேட்டான். இதை கேட்டவுடன் யமதர்மராஜா என்ன செய்தார்? உடனே ஆத்ம தத்துவத்தை ஆரம்பித்து விட்டாரா என்றால் கிடையாது. நச்சிகேதன் இந்த ஞானத்துக்கு தகுதியா என்று சோதிக்க விரும்புகின்றார். இந்த ஞானத்தை அடைவதற்கு அவனிடம் பாத்திரத்துவம், தகுதி இருக்கின்றதா என்று பார்த்து இந்த ஞானத்தை கொடுக்க விரும்புகின்றார். அவர் வைக்கின்ற முதல் சோதனை முமுக்ஷுத்துவம்.
இவனுக்கு உண்மையிலேயே முமுக்ஷுத்துவம் இருக்கின்றதா என்பதுதான் யமதர்மராஜா வைக்கின்ற முதல் சோதனை, முதல் பரீட்சா. ஒருவருக்கு முமுக்ஷுத்துவம் இருக்கின்றதா இல்லையா என்று எப்படி நாம் சோதிப்பது? அவர்களிடம் இது மிக மிக கடினம், இது அவ்வளவு சுலபமாக அடைய முடியாது என்று கூறிவிட்டால், முமுக்ஷுத்துவம் இல்லை என்றால் அவர்கள் அதிலிருந்து விடுபட்டு விடுவார்கள். மனிதர்கள் எல்லாமே எது சுலபமோ அதைத்தான் செய்ய விரும்புகின்றார்கள். கடினம், முயற்சி அதிகம் தேவை என்றால் சரி நமக்கு வேண்டாம் என்று அவர்கள் விட்டு விடுவார்கள். ஆகவே யமதர்மராஜா கூறுகின்றார், நீ கேட்ட இந்த வரமானது அவ்வளவு சுலபமல்ல, அவ்வளவு சுலபத்தில் புரிந்து கொள்ள முடியாது. காரணம், தேவைகி அபி விசிகித்சிதம், தேவர்கள் கூட இந்த விஷயத்தில் ஒரு காலத்தில் சந்தேகப்பட்டிருக்கிறார்கள். தேவர்களால் கூட புரிந்து கொள்ள முடியாமல் கஷ்டப்பட்டதுண்டு. புறா, முன்னொரு காலத்தில். நகி சுவிக்ஞேயம், இது அவ்வளவு சுலபமாக அடைய முடியாது. ஏஷக தர்மக அணுகு, இந்த ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்வது மிக மிக கடினம். ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும்? அந்யம் வரம் நச்சிகேதோ விருணீஸ்வ, வேறு ஏதாவது வரத்தை ஹே நச்சிகேதா நீ விருணீஸ்வ தேர்ந்தெடுப்பாயாக. மா என்றால் மாம் என்னை, மா உபரோத்சீகி, உபரோத்சீகி என்றால் நிர்பந்தம், கட்டாயப்படுத்துதல். மா உபரோத்சீகி என்றால் என்னை நீ கட்டாயப்படுத்தாதே, இதே வரம் வேண்டும் என்று என்னை நீ கட்டாயப்படுத்தாதே. மா முதல் மா என்ற சொல் என்னை என்று பொருள். பிறகு மோபரோச்சி என்று இருக்கின்றது, அதை பிரித்து படித்தால் மா மா உபரோத்சீகி, என்னை நீ நிர்பந்தப்படுத்தாதே. பிறகு இனி ஒரு மா என்ற சொல் இருக்கின்றது, அந்த மா என்றால் மாம் பிரதி, என்னை நோக்கி. ஏனம், இந்த வரத்தை கேட்பதை அதிசிருஜ விட்டு விடுவாயாக, என்னை நோக்கி இந்த வரத்தை கேட்பதை விட்டுவிடு, வேறு ஏதாவது வரத்தை நீ கேள் என்று யமதர்மராஜா கூறுகின்றார். இவ்விதம் கடினம், தேவர்கள் கூட ஒரு காலத்தில் சந்தேகப்பட்டது என்றெல்லாம் கூறியதற்கு பிறகு நச்சிகேதன் தன்னுடைய பதிலை கூறுகின்றான் அடுத்த மந்திரத்தில். இப்போ யமதர்மராஜா என்ன கூறினார்? இது கடினம், அவ்வளவு சுலபமல்ல, ஆகவே விட்டுவிடு என்று கூறிவிட்டார். அதற்கு நச்சிகேதன் அடுத்த மந்திரத்தில் பதில் கூறுகின்றான். 22. தேவைரபி விசிகித்சிதம் கில தேவைரத்ராபி விசிகித்சிதம் கில த்வம் ச மிருத்யோ யன்ன சுக்ஞேயமாத்த பக்தா சாஸ்ய த்வாத்ருகன்யோ ந லப்யஹ நான்யோ வரஸ்துல்ய ஏதஸ்ய கஷ்சித். எந்த காரணத்தை கொண்டு யமதர்மராஜா நீ இதை என்னிடம் கேட்க வேண்டாம் என்று கூறினாரோ அதே காரணத்தை நச்சிகேதன் கூறி அதனால் தான் கேட்க விரும்புகின்றேன் என்று கூறுகின்றான். யமதர்மராஜா ஒரு காரணத்தை கூறுகின்றார், இந்த காரணத்தினால் நீ இதை என்னிடம் கேட்க வேண்டாம் என்று. நச்சிகேதன் என்ன செய்கின்றான்? அந்த காரணத்தினால் தான் உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன், தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் என்று கூறுகிறார். யமதர்மராஜா என்ன சொன்னார்? மிகவும் கடினம் என்றார். ஆகவேதான் உங்களிடம் நான் வரமாக கேட்கின்றேன், தேவர்களினாலும் தெரிந்து கொள்ள முடியாது, அதனால் தான் நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் என்று கூறுகின்றான். ஆகவே அவனுடைய முமுக்ஷுத்துவம்
தீவிரமாக முழுமையாக இருக்கின்றது என்பதை இங்கு நச்சிகேதன் வெளிப்படுத்துகின்றான். என்ன காரணம் யமதர்மராஜா சொன்னார்? தேவர்களும் கூட சந்தேகப்பட்டது, அவர்கள் கூட தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அப்படிப்பட்ட விஷயத்தை நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் என்று அவனுக்கு முன்னிருந்த முமுட்சுத்துவத்தை விட யமதர்மராஜா சொல்லை கேட்டு சற்று அதிகமாகிவிட்டது. ஆகவே நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன், எனக்கு வேறு வரம் வேண்டாம், நான் இதைத்தான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் என்று கூறுகின்றான். ஏதாவது ஒன்றை நாம் அடைவதற்கு கடினம் என்று நாம் கூறுவதனுடைய தாற்பயம் என்னவென்றால், உண்மையிலேயே எதுவுமே கடினம் கிடையாது. இதை அடைவது கடினம் என்று கூறுவதனுடைய அர்த்தம் அதிக முயற்சி தேவை என்பதுதான். சாஸ்திரம் அல்லது யமதர்மராஜா கடினம் என்று கூறுவதனுடைய உள்ளர்த்தம் என்னவென்றால் முயற்சி அதிகம் தேவை என்பதுதான். முயற்சி அதிகம் தேவை என்பதைத்தான் கடினம் என்ற சொல்லில் கூறப்படுகின்றது. ஆகவே நச்சிகேதன் கூறுகின்றான், அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நான் முழு முயற்சியை, எவ்வளவு முயற்சி தேவையோ அதை செய்து நான் அதை அறிந்து கொள்வேன், அதைத்தான் அறிய விரும்புகின்றேன் என்று கூறுகின்றான். அதாவது நமக்கு ஒரு பொருளை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது. அந்த ஆசைக்கு பல தடைகள் வரும். அந்த பல தடைகளை நாம் எப்பொழுது சந்திப்போம் என்றால் நம்முடைய ஆசை தீவிரமாக இருந்தால். ஆசை அவ்வளவு தீவிரமாக இல்லை என்றால் அந்த தடைகளை கண்டு நாம் அஞ்சி விட்டு விடுவோம். ஒன்றை நாம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்து விட்டோம் என்றால் அதை எப்பொழுது செய்வோம்? எது ஆகினாலும் பரவாயில்லை, நான் செய்துதான் தீருவேன் என்ற ஆசை அதிகரிக்கத்தான் அந்த தடைகளாக நமக்கு தெரியாது, அல்லது கடினப்பட்டு அந்த தடைகளை நாம் மீறி வருவோம். அதுதான் முமுட்சுத்துவம் என்று சொல்லப்படுகிறது. சிறு தடை வந்தால், முமுட்சுத்துவம் குறைவாக இருந்தால் அந்த தடையே நமக்கு பெரிதாக தெரியும். உதாரணமாக இந்த பகுதியில் யாராவது ஒருவர் தங்கி இருக்காங்கன்னு வச்சுக்கோ, திடீர்னு கொஞ்சம் வேற பகுதிக்கு போயிட்டார். பிறகு என்ன காரணத்தை நம்ம சொல்ல முடியும்? முன்ன நான் நடந்து கிளாஸுக்கு வந்துட்டு இருந்தேன், இப்போ நான் பஸ் ஏறி வரணும், ரொம்ப தூரமாக போயிட்டேன், அதனால் வர முடியாதுன்னு நம்ம சொல்லிட்டு வராமல் இருக்கலாம். அது எப்பொழுது? முமுட்சுத்துவம் இல்லாமல் இருந்தால். முமுட்சுத்துவம் தீவிரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோ, நம்ம எங்கே போனாலும் இங்கே வந்துடுவோம். அதுக்கு ஒரு உதாரணமே இருக்குது. பெரம்பூரில் ஒருவர் இருந்தார், இங்கே கீத வகுப்பு அட்டன் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஏதோ ஒரு காரணத்தில் செங்கல்பட்டு பக்கம் ஒரு ஊர் இருக்குது, ஏதோ சிங்கப்பெருமாள் கோயில், அங்கே போயிட்டார். அங்கிருந்து கீத கிளாஸுக்கு வந்துட்டுருக்கார். இப்போ வந்துட்டுருக்கார் ஞாயிற்றுக்கிழமை. அதை கேட்டோடனே எனக்கு ஆச்சரியமாக போச்சு. இப்போது முமுட்சுத்துவம் என்று ஒன்று இருந்தால் தடை அப்படிங்கிறதே கிடையாது என்றால் எந்த தடை வந்தாலும் நம்மால் அது தடை என்று நாம் பார்க்க மாட்டோம், அதை நாம் மீறி வருவோம். முமுட்சுத்துவம் குறைய ஒரு சின்ன தலைவலியும் கூட பெருசாக தெரியும், அல்லது இவ்வளவு ஸ்டெப் ஏறி வரணுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆகவே இங்கு நச்சிகேதன் கூறுகின்றான், நீங்கள் கடினம் என்று கூறுகிறீர்கள், அது எனக்கு கடினமாக தெரியவில்லை, கடினம் என்று கூறுவதனால் தான் ஆர்வம் அதிகமாகியுள்ளது என்று கூறி நச்சிகேதன் கூறுகின்றான், எனக்கு வேறு வரம் வேண்டாம், இதே வரம் வேண்டும் என்று கேட்கின்றான். இப்பொழுது மந்திரத்திற்குள் வருவோம். அத்ர தேவைஹி அபி. அத்ர என்றால் இந்த ஆத்ம தத்துவ விஷயத்தில், தேவைரத்ராபி. அத்ர என்றால் இந்த ஆத்ம தத்துவத்தில், தேவைஹி அபி தேவர்கள் கூட, விசிகிச்சிதம் கில. நச்சிகேதன் திருப்பி கூறுகின்றான், விசிகிச்சிதம் என்றால் சந்தேகப்படப்பட்டது அல்லவா, கில என்றால் அல்லவா, சந்தேகப்படப்பட்டது அல்லவோ என்று நீங்கள் கூறுகிறீர்கள். யமதர்மராஜாவிடம் கூறுகின்றார், தேவர்கள் கூட இந்த விஷயத்தில் சந்தேகப்பட்டிருக்கிறார்கள். துவம்ச மிருத்யோ. மிருத்யோ, ஹே யமதர்மராஜா, துவம் நீங்கள், எது, எது என்றால் யஸ்மாத் யாது காரணத்தினால், ந சுக்ஞேயம் ஆத்த. சுக்ஞேயம் என்றால் அறிந்து கொள்ள முடியாது,
ந சுக்ஞேயம், அறிந்து கொள்வது அவ்வளவு சுலபமல்ல என்று ஆத்த கூறுகிறீர்கள். இப்ப யாது காரணத்தினால் தேவர்கள் சந்தேகப்பட்டார் என்று கூறுகிறீர்களோ, யாது காரணத்தினால் அவ்வளவு சுலபமாக தெரிந்து கொள்ள முடியாது என்று கூறுகிறீர்களோ, பிறகு இரண்டாவது வரியில் அந்த காரணத்தினால் தான் நான் இதே வரத்தை கேட்க விரும்புகின்றேன் என்று கூறுகின்றான். தஸ்மாத், ஆகவே என்பதை என்ற சொல்லை சேர்த்தி கொள்ள வேண்டும். எது என்றால் எஸ்மாத், யாது காரணத்தினால் அறிவதற்கு கடினம் என்று கூறுகிறீர்களோ, யாது காரணத்தினால் தேவர்கள் கூட சந்தேகப்பட்டார் என்று கூறுகிறீர்களோ, அதனால் கடைசி பகுதியில் இருக்கு அந்யக வரக. அந்யக வரக என்றால் வேறு வரம். இரண்டாவது வரியில் கடைசி பகுதியை பார்க்கின்றோம். நான்யோ வரஸ்துல்ய ஏதஸ்ய கஷ்சித். அந்யக வரக என்றால் வேறு ஒரு வரத்தை, ஏதஸ்ய கஷ்சித் இந்த வரத்திற்கு நிகராக ந அஸ்தி கிடையாது, இந்த வரத்திற்கு நிகராக வேறு ஒரு வரம் கிடையாது. அதற்கு காரணம் என்ன? தேவர்கள் சந்தேகப்பட்ட விஷயம் அது கடினம் என்று கூறுகிறீர்கள், ஆகவே இந்த வரம் தான் எனக்கு வேண்டும். ஏதஸ்ய இதனுடைய என்றால் இந்த ஆத்ம தத்துவத்தை பற்றிய வரத்தினுடைய கஷ்சித் வரக துல்யக அந்யக. கஷ்சித் வரக என்றால் வேறு வரம், துல்யக என்றால் சமம், ந என்றால் நாஸ்தி கிடையாது, நான் பார்க்கவில்லை. இந்த வரத்திற்கு சமமாக வேறு வரம் எனக்கு தெரியவில்லை, வேறு வரம் உயர்வாக நான் கருதவில்லை. பிறகு இரண்டாவது வரியில் முதல் பகுதியில் இனியொரு காரணத்தை கூறுகின்றான். என்ன காரணம் என்றால், நான் கேட்ட வரம் எதை பற்றியது? இறந்ததற்கு பிறகு அந்த ஆத்ம தத்துவத்தினுடைய தன்மையை பற்றியது. இந்த இறத்தல் அல்லது ஒரு மனிதனை சாகடிக்கின்ற செயலை யார் செய்கின்றார்? யமதர்மராஜாவினுடைய செயல் அது. ஆகவே இதை பற்றிய தெளிவான அறிவு யமதர்மராஜாவுக்கு நன்கு இருக்கும். இப்போ நம்ம அக்கௌண்ட் பிராரப்த கர்மத்தினுடைய லிஸ்டெல்லாம் யமதர்மராஜா கரெக்டாக வச்சுருப்பார். நமக்கு எவ்வளவு நாள் இன்னும் மூச்சு விட்டுட்டு இருக்கலாம் அப்படிங்கிற லிஸ்ட் அவர்கிட்ட கரெக்டாக இருக்கும். ஆகவே இறந்ததற்கு பிறகு அவருக்கு தெரியும் ஆத்மா என்ன ஆகுது என்ன ஆகவில்லை என்று அவருக்கு தெளிவாக தெரியும். ஆகவே நச்சிகேதன் கூறுகின்றான், எனக்கு உங்களைப் போல உங்களுக்கு வேறுபட்ட உங்களுக்கு அந்நியமான உபதேசம் செய்பவர் எனக்கு கிடைக்காது. எனக்கு ஒரு நல்ல ஆசிரியர் கிடைச்சாச்சு இந்த விஷயத்தில். காரணம் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டே இதுதான். என்ன? உங்களுடைய செயலே ஒரு ஜீவனுடைய ஸ்தூல சரீரத்தையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் பிரிக்கிறது தான். அதற்கு பிறகு ஆத்மாவினுடைய தத்துவத்தை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். ஆகவே உங்களுக்கு சமமான வேறு ஆசிரியர், இந்த தத்துவத்தை எடுத்து சொல்பவர்கள் எனக்கு கிடைக்காது. சங்கரர் சொல்றார், தேடி பார்த்தாலும் கிடைக்காது. ஆகவே உங்களிடமிருந்து இந்த தத்துவத்தை தான் நான் கேட்க விரும்புகின்றேன், வேறு பொருளை நான் கேட்க விரும்பவில்லை என்று கூறுகின்றான். வக்தா ச அஸ்ய. வக்தா என்றால் உபதேசம் செய்பவர், எடுத்து உரைப்பவர். அஸ்ய என்றால் இந்த ஆத்ம தத்துவத்தினுடைய, அஸ்ய வக்தா இந்த ஆத்ம தத்துவத்தை எடுத்து உரைப்பவர். துவாத்ருக் அந்யக. துவாத்ருக் என்றால் உங்களுக்கு சமமான, அந்யக வேறொருவர், ந லப்யக கிடைக்காது. இந்த தத்துவத்தை எடுத்து உரைப்பதில் உங்களுக்கு சமமான வேறொருவர், ந லப்யக கண்டிப்பாக கிடைக்காது. ஆகவே எனக்கு இந்த வரம் தான் தேவை. அப்போ நச்சிகேத என்ன சொல்றான்? இந்த ஆத்ம தத்துவத்தை எடுத்து உரைப்பதற்கு உங்களுக்கு நிகராக வேறு ஒரு ஆள் எனக்கு இப்பொழுது கிடைக்காது. காரணம் என்ன? இந்த தத்துவத்தை நீங்கள் அறிந்தவர்களாக இருக்கிறீர்கள். இப்போ யமதர்மராஜா ஸ்ரோத்ரியனாகவும் இருக்கார், பிரம்மனிஷ்டனாகவும் இருக்கார். ஆகவே எனக்கு ஒரு நல்ல குரு கிடைத்து விட்டது. உங்களிடமிருந்து நான் எதை யாசிப்பேன்? இந்த வரத்தை தான் நான் கேட்பேன். இதை விட்டு வேறு ஒன்றை நான் யாசிக்க மாட்டேன்.
கஷ்சித் அந்யக துல்யக வரக, இதற்கு வேறான சமமான வரம் ந கிடையாது என்று நச்சிகேதன் தெளிவாக நான் இதைத்தான் கேட்பேன், வேறு வரம் வேண்டாம் என்று யமதர்மராஜா செய்த முதல் பரீட்சையில் வெற்றி பெறுகின்றான். முதல் பரீட்சை என்ன? முதல் பரீட்சை முமுட்சுத்துவம். செமிஃபைனல் எல்லாம் வந்தாச்சு, இனி ஃபைனலில் என்ன ஆகுமோ தெரியல. இப்போ பார்க்கணும் அடுத்தது ஃபைனலில் என்ன ஆகும். செமிஃபைனலில் என்ன பாதி வந்தாச்சு. யமதர்மராஜா முதல் டெஸ்ட் முமுட்சுத்துவத்தை வச்சார். முமுட்சுத்துவத்தில் எப்படியோ விளையாடியோ விளையாடாமையோ தேர்ந்து விட்டான். சில சமயங்கள்ல எல்லாம் சில டெஸ்ட்ல எல்லாம் விளையாடாமையே ஜெயிக்கிறது உண்டு, அதுபோல் ஜெயிச்சாச்சு. இனி அடுத்த டெஸ்ட் என்ன? அதுதான் உண்மையான டெஸ்ட், அதில் ஜெயிச்சா தான் உண்டு. அடுத்த டெஸ்ட்டு தான் யமதர்மராஜா செய்ய போகிறார், அதுதான் உண்மையான பரீட்சை. 23வது ஸ்லோகம். சதாயுஷ புத்திர பௌத்ரான் விருணீஷ்வ பகூன் பசூன் ஹஸ்தி ஹிரண்யமஸ்வான் பூமேர் மகதாயதனம் விருணீஷ்வ ஸ்வயம் ச ஜீவ சரதோ யாவதிச்சசி. யமதர்மராஜா செய்கின்ற பரீட்சை வைராகியம் நச்சிகேதனுக்கு இருக்கின்றதா இல்லையா என்பது. ஆகவே வைராகிய பரீட்சா 23, 24, 25 இந்த 3 மந்திரங்கள் யமதர்மராஜா கூறுவது நச்சிகேதனிடம். இந்த 3லையும் யமதர்மராஜா எதை சோதிக்கின்றார்? வைராகியத்தை சோதிக்கின்றார். அதுதான் ஆசிட் டெஸ்ட்னு சொல்கிறது. இது இருந்தது அப்படின்னா யமதர்மராஜாவுக்கு சந்தேகம் இல்லாமல் கொடுத்துடலாம். இது இல்லை அப்படின்னா யமதர்மராஜா வர ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வைராகியம் இல்லை என்றால் இதிலேயே அவன் விழுந்து விடுவான். ஞானம் பராவித்யா அபராவித்யா என்று 2 நம்ம ஒரு காலத்தில் பார்த்துருக்கோம். இந்த உலகத்தை பற்றிய அறிவு, ஆத்ம தத்துவத்தை பற்றிய அறிவு. இந்த அபராவித்யை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முமுட்சுத்துவம் மட்டும் இருந்தால் போதும். இப்போ யாருக்காவது இலக்கணம் படிக்கணும்னு ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சான்ஸ்கிரிட் படிக்கணும்னு, அவர்களுக்கு என்ன இருக்கணும்? முமுட்சுத்துவம் மட்டும் இருந்தால் போதும், வைராகியம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அல்லது எந்த சயின்ஸ் எந்த விதமான அறிவை அடைய வேண்டுமென்றாலும் அவர்கள் எதை கேட்பார்கள்? விருப்பம் இருக்கா அல்லது அதை படிக்கிறதுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சிருக்க வேண்டிய அறிவு இருக்கான்னு கேட்பார்களே தவிர எந்த காலேஜிலேயே வைராகியம் இருக்கா ஒரு குவாலிஃபிகேஷனாக கேட்க மாட்டார்கள். இப்போ எம்எஸ்சியோ எம்காமோ சேரணும்னு வச்சுக்கோ, வைராகி இருந்தால் தான் சீட் அப்படின்னு சொல்லி கிடையாது. வைராகியம் இருந்தால் அங்கே போக மாட்டான், அது வேறு பிரச்சனை. ஆகவே வைராகியம் என்பது எந்த விதமான அறிவுக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு தகுதியாக சொல்லப்படவே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு அறிவுக்கு மட்டும் சொல்லப்படுகின்றது. இந்த ஆத்ம வித்தைக்கு மட்டும் வைராகியம் ஒரு முக்கியமான தகுதியாக சொல்லப்படுகிறது. காரணம் என்னவென்றால், வெறும் முமுட்சுத்துவம் மட்டும் ஒருவனுக்கு இருந்து அது அந்த விஞ்ஞானமய கோஷத்தினுடைய செயல். புத்தி ஏதாவது விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசைப்படும், அந்த ஒரு கியூரியாசிட்டி, ஒரு அறிவில் பசி, அதற்காக மட்டும் ஒருவன் தெரிந்து கொண்டால் அந்த அறிவு அவனுக்கு பயன்படாது. காரணம் என்னவென்றால், வைராகியம் இல்லாத மனதில் ஞானம் ஏற்படாது. அப்படி ஏற்பட்டாலும் ஞானம் பிரயோஜனத்தை கொடுக்காது, ஞானத்தினுடைய பலனை நமக்கு கொடுக்காது. இப்போ வைராகியம் என்ற குணம் இல்லாமல் சாஸ்திரத்தை ஒருவர் படித்தால் அந்த சாஸ்திரம் அவர்களுக்கு புரியுமோ புரியாதோங்கிறது வேற. அந்த சாஸ்திரத்தினுடைய வார்த்தைகளெல்லாம் நல்லா தெரிந்திருக்கலாம், நல்ல ஸ்ரோத்ரியனாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு அழகாக எடுத்தும் சொல்லலாம். ஆனால் அந்த ஞான பலம் அவர்களுக்கு கிடைக்காது, அவர்கள் அனுபவிக்க முடியாது. அல்லது இந்த ஞானம் கொஞ்சம் அகங்காரத்தை வளர்த்தொடும். எனக்கு இதெல்லாம் தெரியும், வேதாந்தம் தெரியும்,
எம்ஏ ஃபிலாசபி டாக்டரேட் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கலாம். என்ன இருக்கே காலேஜில் எல்லாம் ஃபிலாசபி ஒரு டிபார்ட்மெண்ட்டாகவே இருக்குது. அங்கெல்லாம் என்னன்னா எத்தனையோ அறிவு இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, இந்த மாதிரி எவ்வளவோ விதமான அறிவு இருக்குது. அதில் ஃபிலாசபி தத்துவமும் ஒரு அறிவாக இருக்கும். அந்த அறிவுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்காது. அந்த அறிவு நமக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனத்தை கொடுக்காது. இங்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ ஃபிலாசபி டிபார்ட்மெண்ட்டில் ரிட்டையர்டான ப்ரொஃபஸரிடம் ஒரு முறை பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு கருத்து சொன்னார். அங்கே வருகின்ற மாணவர்களெல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறார்களாம், இந்த ஃபிலாசபி படிக்கிறதுனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதுதான் ஒரு பெரிய கேள்வியா. அந்த ஆசிரியர் சொல்கிறார், இந்த கேள்விக்கு எங்களால் பதில் சொல்லவே முடியல. காரணம் என்னவென்றால், பேங்க்லையும் கூட இதனால் வேலை கிடைக்காது, ஸ்கூல்லையும் கூட ஹிஸ்ட்ரி ஜாகிரபி படிச்சிருந்தா வேலை, ஃபிலாசபி படிச்சிருந்தா வேலை கிடையாது. இப்போ ஃபிலாசபி படித்தா ஒரே ஒரு வேலை கிடைக்கும், என்னென்னா காலேஜில் லெக்சரர் ஆகலாம். எல்லாமே லெக்சரர் ஆகிட்டா இருந்தால் வேறு வேலை என்ன? அவர்களுக்கு ஒரு வேலையும் கிடைக்காதான். ஆகவே அவர்களுக்கெல்லாம் என்ன பிரயோஜனத்தை எதிர்பார்க்கிறார்கள்? இந்த அறிவை வச்சு எதையாவது பொருளை ஈட்டணும், எதையாவது விஷயத்தை அடைய வேண்டும் என்று தான் எதிர்பார்ப்பார்களே தவிர, இந்த அறிவினால் மன திருப்தி வரும் என்று அவர்களிடம் சொன்னால் அவர்கள் சிரிக்கிறார்களாம். நான் அந்த ஆசிரியரிடம் கேட்டேன், நீங்கள் சொல்லலாமே மோட்சம் கிடைக்கும், மன திருப்தி கிடைக்கும் சொல்லி. அவர் கூறினார், இதை நாங்கள் சொன்னால் அவர்கள் சிரிப்பார்கள் என்று கூறினார்கள். ஆகவே இந்த அறிவு எவ்வளவு தூரம் கீழ்நிலைக்கு சென்று விட்டது. காரணம் என்ன? வைராக்கியம் என்கின்ற தகுதி இல்லாமல் வெறும் முமுட்சுத்துவத்தில் படித்தோம் அப்படின்னா இந்த அறிவும் மற்ற அறிவு போல தான் இருக்குமே தவிர அந்த அறிவு மனதிற்குள் வராது. அந்த மனது தான் மோட்சத்தை அடையணும். புத்தியில் இந்த அறிவு மனதில் ஒரு நிறைவை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த வைராக்கியம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு தகுதி. அது இருக்கா அப்படின்னு பார்ப்பதற்காக யமதர்மராஜா என்ன செய்கிறார்? போக வஸ்துக்களை எல்லாம் சொல்லி இவைகளையெல்லாம் நீ தேர்ந்தெடு என்று கூறுகின்றார். அதற்கு பிறகு நச்சிகேதன் பதில் கூற இருக்கின்றான். ஆகவே இந்த 3 ஸ்லோகங்களில் யமதர்மராஜா நான் உனக்கு எந்த போக வஸ்துவை நீ கேட்டாலும் தருகின்றேன் என்று, எதையெல்லாம் தருகின்றேன் என்று கூறுகின்றார். முதலில் சதாயுஷக புத்திர பௌத்ரான் விருணீஸ்வ. புத்திர பௌத்ரான், நீ மகன்களையும் பேரன்களையும் தேர்ந்தெடு. விருணீஸ்வ அதாவது குழந்தைகளை தேர்ந்தெடு. அது எப்படிப்பட்டவர்கள்? சதாயுஷக 100 வயதை உடைய மகன் குழந்தைகளை, பிறகு பேரன் உன்னுடைய சந்ததியை நீ தேர்ந்தெடு. என்ன குழந்தைய தேர்ந்தெடுன்னு சொல்லி ஆயில் இல்லை இப்படின்னு வச்சுக்கோம். அதனால தான் சதாயுஷக என்று கூறுகின்றார். 100 வயதை உடைய குழந்தைகளை நீ தேர்ந்தெடு. அதற்கடுத்தது பகூன். பகூன் என்றால் அதிகமான. பசூன், பசுக்களை நீ என்னிடமிருந்து வரமாக கேள். பகூன் பசூன் என்றால் அந்த காலத்தில் பசுதான் செல்வமாக இருந்தது. பசு என்றால் ஆடு மாடு இவைகளெல்லாம். பிறகு அடுத்த சொல் ஹஸ்தி. ஹஸ்தி என்றால் யானை. ஹிரண்யம், ஹிரண்யம் தங்கம். அஸ்வான், அஸ்வான் நமக்கு தெரியும் குதிரை. இவைகளையெல்லாம் விருணீஸ்வ நீ தேர்ந்தெடு. பசு என்றால் எல்லா விதமான கேட்டில்ஸ். அந்த காலத்தில் ஒருவருக்கு எது சொத்து அப்படின்னு சொன்னால் ஆடு மாடுகள் எல்லாம் தான் சொத்து. 100 பசு 200 பசு எல்லாம் மாடெல்லாம் வச்சிருப்பார்கள். அதுபோல் உனக்கு எவ்வளவு மாடு பொருள்கள் தேவையோ அவைகளை தேர்ந்தெடு. எவ்வளவு யானை தேவையோ அந்த யானையெல்லாம் உனக்கு நான் தர்றேன். ஹிரண்யம் தங்கத்தை தருகின்றேன். குதிரை எதுக்கு அப்படின்னா வாகனத்துக்கு அந்த காலத்தில் பயன்படுத்துவார்கள். அந்த குதிரைகளை எவ்வளவு வேணுமோ அதையும் தர்றேன். பிறகு என்ன தருகின்றேன்? பூமேகே மகத் ஆயதனம் விருணீஸ்வ. பூமேகே என்றால் இந்த பூமியில், மகத் என்றால் பெரிய, ஆயதனம் என்றால் ராஜ்யம், பெரிய ராஜ்யத்தை விருணீஸ்வ நீ தேர்ந்தெடுப்பாயாக. ஆயத்தனம் என்றால் சாம்ராஜ், பெரிய சாம்ராஜ்யத்தை, இந்த பூமியில் பெரிய ராஜ்யத்தை நீ கேள்.
முழு அமெரிக்காவே ரஷ்யாவே எனக்கு வேணும்னாலும் கேளு, நான் உனக்கு தந்துடுறேங்கிற. எது ரொம்ப பெருசாக ரிச்சாக இருக்கோ எதை வேண்டுமானாலும் நீ கேளு, தர்றேன். எவ்வளவு பொருள், ஹிரண்யம், தங்கம், மற்ற பசுக்கள். இங்கே புத்திரக பௌத்திரக என்பது உறவினர்களை குறிக்கும். எவ்வளவு விதமான உறவினர்களையும் பொருள்களையும் பூமியையும் நீ தேர்ந்தெடுப்பாயாக. இவ்வளவும் தேர்ந்தெடுத்துட்டு நச்சிகேதனுடைய ஆயுசு ரொம்ப அல்பமாக இருந்ததுன்னா என்ன பிரயோஜனம்? அதனால உனக்கு எவ்வளவு வருஷம் உயிர் வாழணும்னு விரும்புறையோ அதையும் நீ தேர்ந்தெடுத்துக்க. யாவத் ஷரதக என்றால் எவ்வளவு காலம், ஜீவிதும் இச்சசி நீ வாழ்வதற்கு விரும்புகிறாயோ அவ்வளவு காலம், ஸ்வயம்ச ஜீவ அவ்வளவு காலம் நீ வாழ்வாயாக. உனக்கு எவ்வளவு வருஷம் வாழணும்னு தோணுதோ அவ்வளவு வருஷம் நீ வாழ்ந்துக்கோ. இந்த பூமியில பெரிய ராஜ்யத்தை நீ தேர்ந்தெடுத்துக்கொள். பிறகு பசு, ஹஸ்தி, ஹிரண்யம், அஸ்வான் இவைகள் பகூன் என்றால் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு நீ கேள் என்று கூறுகின்றார். இப்படியெல்லாம் சொன்னதற்கு பிறகு யமதர்மராஜா நச்சிகேதனை பார்க்குறார். நச்சிகேதன் பேசாமல் நின்றுட்டு இருக்கான், ஒரு மாற்றமும் கிடையாது. பிறகு பார்க்கிறார், இவன் வேற ஏதாவது பொருளை மனசில் நினச்சிட்டு இருந்து நான் போய் இந்த பூமி பொருள்னு சொல்லிட்டு இருந்தா அதனால தான் பேசாமல் இருக்கானோன்னு சொல்லி நானாக சில போக பொருள்களை சொன்னேன். உன்னுடைய மனசில் வேற ஏதாவது போக பொருள்கள் இருந்ததுன்னா அதை நீ கேள், நான் ஏன் சொல்ல வேண்டும்? காரணம், மனிதனுக்கு மனிதன் போக பொருள் மாறிட்டு இருக்கும். சிலருக்கு முறுக்கு தான் போக பொருளாக இருக்கும், சிலருக்கு சீடை பிடிக்கும். உனக்கு எவ்வளோ முறுக்கு வேணாலும் சாப்பிடுன்னு சொன்னால் அவர்களுக்கு திருப்தி அடைவார்களா? அவர்களுடைய போக பொருள் வேறையாக இருக்கும். அதனால் நச்சிகேத மனசில் எதை நினச்சிட்டு இருக்கானோ, எந்த போக பொருளை நினைத்துட்டு இருக்கானோன்னு யமதர்மராஜாவுக்கு தெரியல. அதனால் அடுத்த மந்திரத்தில் சொல்கிறார், உன்னுடைய மனசில் இதற்கு நிகரான என்னென்ன பொருளை எல்லாம் ஆசைப்படுறையோ அதை கேள், அதில் தங்கு தடையில்லாமல் நான் தருகின்றேன் என்று அடுத்த மந்திரத்தில் மீண்டும் கூறுகின்றார். 24 ஏதத் துல்யம் யதி மன்யசே வரம் வ்ருணீஷ்வ வித்தம் சிரஜீவிகாம் ச மகாபூமௌ நச்சிகேதஸ்த்வமேதி காமானாம் த்வா காமபாஜம் கரோமி ஏதத் துல்யம் யதி மன்யசே வரம். ஏதத் துல்யம் அந்யம் வரம். ஏதத் துல்யம் என்றால் இதுவரைக்கும் நான் சில போக பொருள்களை கூறினேன், அதற்கு நிகராக அந்யம் வரம் மன்யசே, வேறு ஒரு வரத்தை, மன்யசே என்றால் நீ நினைத்தால், எதி நீ அவ்விதம் நினைத்தால், வ்ருணீஷ்வ அதையும் நீ தேர்ந்தெடு. அதை தேர்ந்தெடுக்கும் போது நான் சொன்னதையெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு பொருள் அல்ல. இதற்கு நிகரா அல்லது நீ வேறு ஏதாவது ஒரு போக வஸ்துவை அடைய வேண்டும் என்று நீ விரும்பினால் அதையும் நீ தேர்ந்தெடு. ஏதத் துல்யம், நான் கூறிய போக பொருள்களுக்கு சமமான அந்யம் வரம் வேறு ஒன்றை எதி மன்யசே நீ நினைத்தால் தம் வரம் வ்ருணீஷ்வ அதையும் நீ தேர்ந்தெடு. பிறகு மீண்டும் கூறுகின்றார், வித்தம். வித்தம் என்றால் பொருள்கள். இந்த உலகத்தில் என்னென்ன பொருளெல்லாம் உனக்கு வேணுமோ அது. சிர ஜீவிகாம்ச, ஜீவிகம் என்ற ஜீவிகாம் என்றால் வாழ்க்கை, சிர ஜீவிகாம் என்றால் நீண்ட வாழ்க்கை. உனக்கு எவ்வளவு ஆயுள் தேவையோ அவ்வளவு ஆயுள். வ்ருணீஷ்வ அதையும் நீ தேர்ந்தெடு. என்ன முதல் பகுதியில் சொல்லிட்டார், 100 வருஷத்தை உடைய புத்திரன் அல்லது பௌத்திரனை எல்லாம் தேர்ந்தெடுன்னு. இப்போ நச்சிகேதன் எனக்கு 100 வருஷம் பத்தாதுன்னு சொன்னால் சிரஜீவிகாம், நீ எவ்வளவு வருஷத்தை உடைய குழந்தைகள், எவ்வளவு வருஷம் உனக்கு வேணுமோ அவைகளை தேர்ந்தெடு.
பிறகு முதல் என்ன சொன்னார், இந்த பூமியில பெரிய ராஜ்யத்தை கொடுக்கறேன்னு சொன்னார். பிறகு யமதர்மராஜா அதுக்கு அடுத்தபடி போறார், இந்த பூமியவே தர்ற அப்படின்னு சொல்றார். இரண்டாவது பகுதியில் மகாபூமௌ நச்சிகேதஸ்த்வமேதி, இரண்டாவது வரியில் மகாபூமௌ என்றால் இந்த பூமியில், ஹே நச்சிகேதக நீ, துவம் ஏதி என்றால் நீ ராஜாவாக ஆவாயாக. அப்ப இந்த பூமியவே தர்றன்னு சொல்லிட்ட, இந்த எர்த் இருக்கே நம்மளுடைய பூமி, அந்த பூமியிலேயே நீ ராஜாவாக ஆவாயாக. மகாபூமௌ என்றால் இந்த மகாபூமியில், ஹே நச்சிகேதக துவம் ஏதி, ஏதி என்றால் துவம் ராஜா ஏதி, நீ ராஜாவாக ஆவாயாக. இதற்கு நிகராக என்னென்ன வரத்தை நீ கேட்க விரும்புகின்றாயோ அதை கேள். அதிக காலம் பொருளுடன் நீ எது தேவையோ அதையும் கேள். இந்த மகாபூமியில் உன்னை நான் ராஜாவாக ஆக்குகின்றேன். பிறகு எந்தெந்த பொருளையெல்லாம் நீ அனுபவிக்க விரும்புகின்றாயோ அந்தந்த பொருளையெல்லாம் உன்னை நான் அனுபவிப்பவனாக செய்கின்றேன் என்று கூறுகின்றார். அடுத்த பகுதியில் காமானாம், காமானாம் என்றால் ஆசைப்படுகின்ற பொருள், போகப் பொருள். அந்த போகப் பொருள்களுடைய காமபாஜம், அந்த காமத்தை அந்த பொருள்களை அனுபவிப்பவனாக, துவா என்றால் உன்னை, கரோமி நான் செய்கின்றேன். இந்த உலகத்தில் எந்தெந்த பொருளையெல்லாம் நீ அனுபவிக்கணும்னு என்கிட்ட சொல்றையோ அந்தந்த பொருளையெல்லாம் நீ அனுபவிப்பவனாக நான் செய்கின்றேன் என்று கூறுகின்றார். காமபாஜம் என்றால் அதை அனுபவிப்பவன், அந்த போக பொருள்களை அனுபவிப்பவன். கரோமி என்றால் நீ அப்படி அனுபவிப்பவனாக நான் உன்னை செய்கின்றேன். துவா என்றால் துவாம் உன்னை. காமானாம் என்றால் இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள். இந்த இரண்டு மந்திரத்தில் யமதர்மராஜா என்ன செய்தார், இந்த இகலோகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் சொல்லி பார்த்துட்டார். பூமியில கொஞ்சம் தர்றேன், பெரிய பகுதியை தர்றேன்னு சொன்னாலும் கூட நச்சிகேதன் இனியொரு பகுதி இருக்கே, அந்த பகைவன் நம்மளை ஏதாவது செய்யலாம் அப்படின்னு பயம் வரும். பூமியவே உனக்கு தர்றேன்னு சொன்னார். இந்த உலகத்துல என்னென்ன பொருள் எல்லாம் நீ அனுபவிக்கணும்னு நினைக்கிறையோ அதையெல்லாம் நான் அனுபவிக்க வைப்பவனாக செய்கின்றேன், நீ அனுபவிப்பாயாக என்று சொல்லி பார்த்தார். நச்சிகேதன் அசையவில்லை. ஆகவே இனி பரலோக பொருளுக்கு போறார். இகலோகத்தில் இருக்கிற பொருளை எல்லாம் சொல்லிட்டார். ஆகவே நச்சிகேதனுக்கு இகலோகத்தில் இருக்கிற எந்த பொருள் மீதுமே பற்று கிடையாது, போகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை வரவில்லை. ஆகவே அடுத்த மந்திரத்தில் சொர்க்கலோகத்தில் இருக்கிறதையும் நான் உனக்கு தர்றேன். ஆகவே பரலோக வஸ்துவில் அவனுக்கு வைராகியம் இருக்கா அப்படின்னு யமதர்மராஜா சோதிக்கின்றார். இகலோக வஸ்துக்களை சொல்லி பார்த்தோன்னே நச்சிகேதன் அசையாததனால் யமதர்மராஜா அடுத்த மந்திரத்தில் மற்ற லோகங்களில் உள்ள பொருள்களையும் தருகின்றேன் என்று கூறுகின்றார். 25வது மந்திரம். ஏ ஏ காமா துர்லபா மர்த்யலோகே சர்வான் காமாம்ச்சந்தத பிரார்த்தயஸ்வ இமா ராமா சரதா சதூர்யாஹ நஹி திருஷா லம்பனீயா மனுஷ்யைஹி ஆபிர்மத் பிரத்தாபி பரிச்சாரயஸ்வ நச்சிகேதோ மரணம் மானு பிராக்ஷீஹி பரலோக வஸ்துக்களை கூறுகின்றார். இந்த உலகத்தில் மர்த்தியலோகம் என்றால் இந்த உலகத்திற்கு மர்த்தியலோகம் என்று பெயர். மனிதர்கள் இறந்து மடிகின்ற மனிதர்கள் வாழ்கின்ற லோகம். இந்த லோகத்தில் என்னென்ன சுகத்தை அனுபவிக்க முடியாதோ
அதையெல்லாம் கூட நீ கேள், நான் உன்னை அனுபவிப்பவனாக செய்கின்றேன். ஒரு மனிதனுடைய சரீரத்தில் அனுபவிக்க முடியாத சுகத்தை கூட உன்னை நான் அனுபவிப்பவனாக செய்கின்றேன் என்று கூறுகின்றார். முதல் வரி, ஏ ஏ காமாகா, எந்த எந்த காமாகா என்றால் பொருள்கள், போக வஸ்துக்கள், மர்த்தியலோகே துர்லபாகா, மர்த்தியலோகே என்றால் இந்த உலகத்தில், துர்லபாகா என்றால் சுலபமாக அடைய முடியாதோ அனுபவிக்க முடியாதோ. துர்லபம்ங்கிற வார்த்தை நமக்கு தெரிஞ்சது. துர்லபம் என்றால் அடைவதற்கு கடினம். மர்த்தியலோகே எந்தெந்த போகப் பொருள்கள் இந்த உலகத்தில் அடைவதற்கு கடினமோ, சர்வான் காமான் அந்த எல்லா பொருள்களையும், சந்ததக, சந்ததக என்றால் உன்னுடைய விருப்பம் போல், உன்னுடைய இஷ்டப்படி, பிரார்த்தயஸ்வ நீ என்னிடம் கேள், பிரார்த்தனை செய். ரொம்ப கேட்குறமே ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாரோ அப்படின்னெல்லாம் நினைக்காத. இந்த சந்தச என்றால் உன்னுடைய விருப்பப்படி கேள். இப்போ சில சமயம் சில வீட்டுக்கு சாப்பிட போயிருப்போம், அந்த ஐட்டம் ரொம்ப நல்லா இருக்குது, இனி ஒன்று சாப்பிட்லான்னு ஆசையாக இருக்கும், ஆனால் கேட்குறதுக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்கும், என்ன நினச்சிக்குவாங்களோ என்னமோ அப்படின்னு கொஞ்சம் குறைவாக சாப்பிட்டு வருவோம். அப்படி அந்த சங்கோச்சப்படாத அப்படின்னு சொல்கிறார். சந்தசக என்றால் உன்னுடைய விருப்பப்படி எந்த விதமான சங்கோச்சமும் இல்லாமல், சர்வான் காமான் எந்தெந்த பொருள்களை நீ அனுபவிக்க விரும்புகின்றாயோ, பிரார்த்தயஸ்வ அதையெல்லாம் என்னிடம் பிரார்த்தனை செய், அதாவது வரமாக கேள் என்று சொல்கின்றார். இப்போ யமதர்மராஜா எவ்வளவு எக்ஸ்டென்ட்டுக்கு போயிட்டாருன்னு பாருங்க. இந்த உலகத்தில் என்னென்னலாம் இருக்கோ, இந்த மனித லோகத்தில் எதையெல்லாம் அனுபவிக்க முடியாதோ அதையும் கேளு. பிறகு இரண்டாவது வரியில் அவர் சொல்கிறார், நான் வேறு என்னென்ன உனக்கு தருகின்றேன். இமா ராமாகா, இமாகா என்றால் இங்கு இருக்கின்ற. இப்போ நச்சிகேதன் எங்கே இருக்கான்? இப்போ யமதர்மராஜாவினுடைய இடத்துல இருந்துட்டு இருக்கான். ஏற்கனவே மேல் லோகத்தில் தான் இருக்கான். இப்போ இங்கிருந்து அங்கே போய் பார்த்த உடனே புதுசாக ஆசைகள் வந்திருக்கலாம். ஒரு இடத்துக்கு புதுசாக போயிட்டு வந்தோம் அப்படின்னா என்ன ஆகுது, புதுசாக சில ஆசைகளை சேகரிச்சுட்டு வந்துடுறோம். ஏன்னா புதிய பொருளை எல்லாம் சிலதை பார்த்துருப்போம். அதே போல் இந்த லோகத்திலிருந்து நச்சிகேத யமதர்மர் அந்த லோகத்துக்கு போன உடனே அங்கே சில பொருள்களை எல்லாம் பார்த்து ஆசை புதுசாக வந்திருக்கலாம். ஆகவே இமாகா என்றால் இங்கு இருக்கின்ற, இங்கு இருக்கின்ற பொருள்களை எல்லாம் கேள். யார் யார்? ராமாகா, ராமாகா என்றால் பெண்கள், தேவலோகத்தில் இருக்கின்ற பெண்கள் ராமாகா. ரம்பா, ஊர்வசி, மேனகை இப்படிப்பட்ட தேவலோகத்தில் இருக்கின்ற பெண்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சரதாகா, ரதத்துடன் கூடியவர்கள். அந்த பெண்களுக்கெல்லாம் ஒவ்வொருவர்களுக்கும் ரதம் இருக்கின்றது, வாகனம் இருக்கின்றது. சரதாகா என்பது அந்த பெண்களுக்கு அடைமொழி, ராமாகா என்பதற்கு அடைமொழி, ரதத்துடன் கூடிய பெண்கள். பிறகு சதூர்யாகா, தூர்யாகா என்றால் இசைக்கருவிகள், சதூர்யாகா என்றால் இசைக்கருவிகளுடன் கூடியவர்கள். இசைக்கருவிகளுடனும் வாகனத்துடனும் கூடிய இங்கு இருக்கின்ற பெண்கள். பிறகு மீண்டும் கூறுகின்றார், ஈதிருஷாகா இப்படிப்பட்டவர்கள், மனுஷ்யைகி ந லம்பனீயாகா மனித லோகத்தில் இருப்பவர்களுக்கு கிடைக்காது. ஈதிருஷாகா என்றால் இப்படிப்பட்ட பெண்கள், தேவலோகத்தில் இருக்கின்ற ஸ்திரீகள். மனுஷ்யைகி ந லம்பனீயாகா சாதாரண மனிதர்களினால் அடைய முடியாது, அப்படிப்பட்டவர்களையும் நான் உனக்கு தருகின்றேன். பிறகு அந்த பெண்களையெல்லாம் நீ எப்படி பயன்படுத்த வேண்டும்? கடைசி வரியில் சொல்கிறார், அதாவது இங்கு இருக்கின்ற தேவலோகத்தில் இருக்கிற பெண்களையெல்லாம் உன்னுடைய மெய்டு சர்வெண்ட் போல, அவர்கள் மூலம் உனக்கு என்னென்ன பணிவிடை செய்ய வேண்டுமோ அதைகளையெல்லாம் நீ செய்வாயாக என்று கடைசி வரியில் கூறுகின்றார். ஆபிகி, ஆபிகி என்றால் அவர்களால், நான் உனக்கு கொடுப்பதாக கூறுகின்ற இந்த தேவலோக ஸ்திரீகள் மூலமாக, மத் பிரத்தாபிகி
மத் என்றால் என்னால், பிரத்தாபிகி என்றால் கொடுக்கப்பட்ட, என்னால் கொடுக்கப்பட்ட இந்த பெண்களின் மூலமாக நீ என்ன செய், பரிச்சாரயஸ்வ, வேண்டிய பணிவடைகளை நீ செய்துகொள், வேண்டிய பணிவடைகளை நீ அவர்களை வைத்து செய்துகொள் என்று கூறுகின்றார். ஹே நச்சிகேத, ஹே நச்சிகேதா, ஆனால் ஒன்றை மட்டும் கேட்காதன்னு சொல்லிடுறார். உனக்கு எதை வேணாலும் நான் கொடுக்குறேன், ஒரு விஷயத்தை கேட்காத. எதை கேட்க வேண்டாம்? மரணம் மா அனுப்ராக்ஷீஹி. மரணம் என்றால் மரண விஷய பிரஷ்னம், மரணத்தை பற்றிய கேள்வியை மா அனுப்ராக்ஷீஹி கேட்காதே. மரணத்தை கேட்காதேன்னு சொல்றார். இதனுடைய பொருள் மரணத்தை பற்றிய கேள்வியை நீ கேட்காதே. அதை தெரிஞ்சுக்கணும்னு மட்டும் ஆசைப்படாத. பிறகு எது வேண்டுமானாலும் நீ கேள், உனக்கு நான் தருகின்றேன். மரணம் மா அனுப்ராக்ஷீஹி, மரணத்தை பற்றிய கேள்வியை நீ கேட்க வேண்டாம். இப்போ இந்த மந்திரத்தில் யமதர்மராஜா என்ன பண்ணார்? வேறு லோகத்தில், இகலோக பரலோகம், இகலோகத்தில் இருக்கிறதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி பார்த்தார். நச்சிகேதன் அசையவில்லை. பரலோகத்தில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொன்னார். அப்பவும் நச்சிகேதன் அசையவில்லை. அதுவும் பரலோகத்தில் இருக்கிறவர்களெல்லாம் உனக்கு எப்படி தர்றேன்? உன்னுடைய சர்வெண்ட்டாக தர்றேன். அவர்களெல்லாம் உன்னுடைய சேவகர்களாக, உனக்கு பணிவிடை செய்பவர்களாக நான் அமைக்கின்றேன் என்று கூறி பார்த்தார். நச்சிகேதன் இதற்கும் அசையவில்லை. பிறகு இதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நச்சிகேதனுக்கு கொஞ்சம் சபலம் வருமானா, அதுவும் வரவில்லை. கொஞ்சமாவது மனசு அசைய வேண்டுமென்றால் நச்சிகேதனுக்கு அதுவும் வரவில்லை. பிறகு அடுத்த மந்திரத்திலிருந்து இந்த யமதர்மராஜாவினுடைய எதை கொடுக்கின்றேன் என்று கூறுகின்றாரோ அதை கேட்டு நச்சிகேதன் பதில் கூறுகின்றான். அடுத்த மந்திரம் 26. ஸ்வோபாவா மர்த்யஸ்ய யதந்த கைததே சர்வேந்திரியாணாம் ஜரயந்தி தேஜஹ அபி சர்வம் ஜீவிதமல்பமேவ தவைவ வாஹாஸ்தவ நிருத்ய கீதே. 26வது மந்திரத்திலிருந்து 29வது மந்திரம் வரை நச்சிகேதனுடைய பதில். ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய மந்திரங்கள், மிக மிக முக்கியமான மந்திரங்கள். நச்சிகேதன் மூலமாக உபனிஷத் நமக்கு கூறுகின்ற முக்கியமான கருத்துக்கள். இந்த முழு முதல் அத்தியாயத்திலேயே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மந்திரம் இந்த 3 மந்திரம்தான். குறிப்பாக 26, 27, 28. எப்பெல்லாம் நம்ம மனசு அப்படியே சஞ்சலப்படுதோ அப்பெல்லாம் இந்த 3 மந்திரம் அப்படியே ஞாபகம் இருக்கணும். அதனால் இந்த 3 மந்திரத்தையாவது பைஹார்ட் பண்ணி வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும் அந்த அர்த்தத்தோடு. காரணம் முக்கியமான மந்திரங்கள். இப்போ யமதர்மராஜா இவ்வளவு பொருளை கொடுக்குறேன்னு சொல்கிறார். இதிலிருந்து நமக்கு என்ன புரிகின்றது? நம்மிடம் ஒருவர் ஒரு பொருளை கேட்கிறார். அந்த பொருளை கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம்? இதை கேட்காத, இதற்கு பதிலாக வேறு ஒன்றை கொடுக்கிறேன்னு சொல்கிறார். இப்போ இதிலிருந்து இதை நான் கொடுக்க மாட்டேன், இதற்கு பதிலாக வேறு ஒன்றை கொடுக்கிறேன்னு சொல்கிறார். இதில் எது வேல்யூ அதிகமாக இருக்கும்? இதை நான் கொடுக்க விரும்பலை, இதற்கு பொதுவாக வேற ஒன்றை கொடுக்குறேன்னு சொல்கிறார். அது இதை விட அதிகமாக இருக்க முடியுமா? இப்போ ஒருவர்கிட்ட டொனேஷனுக்கு போகிறோம், 1000 ரூபா கொடுங்கன்னு கேட்குறோம். நான் 1000 ரூபா கொடுக்க மாட்டேன், 5000 ரூபா தான் கொடுப்பேன்னு சொல்லுவாரோ? நான் 1000 ரூபா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாருமே அடுத்த வரி எதை சொல்லுவார்? கண்டிப்பாக 1000க்கு கம்மியாக தான் சொல்லுவார். ஏதோ 500 ரூபாயோ 200 ரூபாயோ தான் கொடுப்பேன். நீங்கள் 1000 கேட்குறீங்க, என்னால் அவ்வளோ முடியாது, 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டார்கள். அதே போல் ஒருத்தர் ஒரு பொருளை நம்மக்கிட்ட கேட்டு நான் அதை தரல வேற தர்றேன்னு சொன்னால் அது எதை தருகிறேன் என்று கூறுகிறாரோ அதையும் இதையும் நம்ம அளவு வச்சு பார்த்தா எது உயர்ந்ததாக இருக்கும்?
எதை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரோ அதில் தான் வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போது ஆத்ம ஞானத்துக்கும் அவர் எதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரோ அதையும் நம்ம இப்போ அளந்து பார்க்கலாம். ஆத்ம ஞானத்தை அடையிறது உயர்வா, அல்லது யமதர்மராஜா என்னென்னலாம் சொன்னாரோ அது அடையிறது மேல் மேல், இதில் எது உயர்ந்தது? புத்தி இருப்பவர்கள் எதை தேர்ந்தெடுப்பார்கள்? இந்த ஆத்ம ஞானம்தான். இப்போ யமதர்மராஜா மறைமுகமாக என்ன சொல்லிட்டார்? நான் எதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறேனோ அதை விட நீ கேட்குற இந்த ஆத்ம ஞானம் மேலானது, உயர்ந்தது என்பது யமதர்மராஜாவே மறைமுகமாக சொல்லிட்டார். இதை நேர்முகமாக புரிந்து கொண்டான் நச்சிகேதன். இப்போ இதையெல்லாம் நச்சிகேதன் யமதர்மராஜா சொன்ன உடனே இந்த பொருளை எல்லாம் தர்றேன் அப்படின்னு சொன்னார். அவர் வாயில் சில பொருளை சொன்னார், பிறகு ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டார், உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் கேள்னு சொல்லிட்டார். இதையெல்லாம் கேள்னு சொன்னதுக்கப்புறம் நச்சிகேதன் என்ன சொல்லலாம்? எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு என்ன தேவை, எனக்கு ஆத்ம ஞானம் தான் வேணும்னு ஒரே வரியில் பதில் சொல்லி விடலாம். இப்போ ஒரே வரியில் நச்சிகேதன் பதில் சொல்லிட்டான்னு வச்சுக்கோம், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. யமதர்மராஜா நச்சிகேதனை புரிந்து கொள்ளாமல் போவதற்கு வாய்ப்புண்டு. எப்படி என்றால், இந்த சின்ன பையனுக்கு இந்த பொருள் கொடுக்குற போகம் தெரியுமா தெரியாதோ? இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு போய் ஒரு 100 ரூபா நோட்டை கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன தூக்கி எறிஞ்சிடும். ஒரு பலூனை கொண்டு போய் கையில் வச்சோம் அப்படின்னா அந்த பலூனை தான் அது எடுக்கும். காரணம் என்ன? அந்த 100 ரூபாயில் எவ்வளவோ பலூன் வாங்கலாங்கிற ஆசை அதுக்கு தெரியாது. 100 ரூபாயில் எவ்வளவோ அந்த குழந்தைக்கு தேவையான போக பொருள்கள் அடங்கியிருக்குன்னு அதுக்கு தெரியாது. காரணம், அதற்கு பக்குவம் வரவில்லை, இந்திரிய வளர்ச்சி வரவில்லை. இப்போ நச்சிகேதன் சின்ன பையன், அவனிடம் போய் நான் உனக்கு ரதத்தை தர்றேன், பெண்களை தர்றேன், இப்படியெல்லாம் சொன்னான். இந்த பூமியை தர்றேன், அரசை தருகின்றேன், நீ ஆட்சி செய்யினெல்லாம் சொன்னான். இந்த ஆட்சியினால் வர்ற சுகம் அவனுக்கு என்ன தெரியும்? இந்த ரதத்தினாலையும் அல்லது இசைக்கருவியினால் வர்ற சுகம் அவனுக்கு என்ன தெரியும்? ஆகவே இவன் வேண்டாம் என்று நிராகரிப்பது இந்த போக பொருள் தருகின்ற சுகத்தை அறியாமல் நிராகரிக்கின்றான் என்று யமதர்மராஜா நினைத்து கொள்ளலாம். ஆகவே நச்சிகேதன் இங்கு தெளிவாக கூறுகின்றான், எந்தெந்த பொருளையெல்லாம் நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று சொன்னீர்களோ அதை நான் ஏன் வேண்டாம் என்று கூறுகின்றேன் என்ற காரணத்தை தான் இந்த 3 மந்திரத்தில் கூறுகின்றான். நீங்கள் எதோ கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அதையெல்லாம் நான் என்ன காரணத்தினால், யாது காரணத்தை முன்னிட்டு நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தை நச்சிகேதன் அடுக்கடுக்காக கூறுகின்றான். இந்த காரணத்தினால் நீங்கள் கொடுக்கின்ற பொருள்களை நான் தேர்ந்தெடுக்கவில்லை. ஆகவே நச்சிகேதனுடைய வைராக்கியம் எப்படிப்பட்ட வைராக்கியம்? விவேக பூர்வக வைராக்கியம் என்பதை நிரூபிக்கின்றான். அவனுக்கு வந்த வைராக்கியம் விவேகத்திலிருந்து உதித்ததே தவிர அப்பாவிடம் சண்டை போட்டு வந்த வைராக்கியம் அல்ல. சில பேர்த்துக்கு வைராக்கியம் வரும், ஒரு சண்டையினால ரகளையினால வைராக்கியம் வரும், அது மசான வைராக்கியம்னு சொல்கிறது. மசான வைராக்கியம்னா யாராவது இறந்துட்டா அன்னைக்கு வர்ற வைராக்கியம். அன்னைக்கு காஃபியெல்லாம் ரொம்ப சுவைச்சு குடிக்க மாட்டோம், அன்னைக்கு ஒரு நாள் தான், அதற்கு அடுத்த நாள் நல்லா சுவைச்சு குடிச்சிருவோம். காரணம் என்ன? அந்த நேரத்தில் ஒரு 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 விரக்தி வரும், என்ன வாழ்க்கை, இருந்தார் ஆடினார் போயிட்டார் அப்படின்னு பேசிகிட்டு இருப்போம். இந்த வைராக்கியம் எவ்வளவு காலம் இருக்குன்னா ஏதோ ஒரு தோல்வியினால் வந்த வைராக்கியம். வைராக்கியத்தினுடைய தோற்றம் ஒரு தோல்வியாக இருக்கலாம். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா ஒரு தோல்வி வைராக்கியத்திற்கு ஆதாரமாக இருக்கலாம். அதற்கு பிறகு விவேகபூர்வமாக மாற வேண்டும். இப்போ புத்தரும் கூட முதல் ஒரு சோகத்தை பார்த்த உடனே வைராக்கியம் வந்தது, பிறகு விவேகபூர்வமாக அவர் மாற்றிக்கொண்டார். ஆகவே வைராக்கியத்தினுடைய ஆரம்பம் ஒரு தோல்வியாகவோ நஷ்டமாகவோ இருக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் புத்தி வேலை செய்யுது. அதற்கு பிறகு விவேகமாக மாற வேண்டும். இந்த 3 ஸ்லோகங்களில் நச்சிகேதன் எதை நிரூபிக்கின்றான்? தன்னுடைய விவேகத்தை காட்டுகின்றான். நீ எந்தெந்த பொருளையெல்லாம் கொடுப்பதாக கூறுகின்றாயோ அந்த பொருளினுடைய குறைகளை நச்சிகேதன் கூறுகின்றான். இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் விவேகம் இருக்குது. இந்த விவேகம்ங்கிறது அதிக பிரச்சனை கிடையாது, விவேகம் இல்லைங்கிறது பிரச்சனையே இல்லை. இப்போ யாருக்கு தெரியாது நாமெல்லாம் இறந்து போக மாட்டோம்னு சொல்லி. இருந்தாலும் ஏன் பொருளுக்காகவும் ஒரு சிறிய நிலத்துக்காகவும் எல்லா உறவையும் விட்டுட்டு நம்ம எல்லாம் ஏன் ரகலை பண்ணிகிட்டு இருக்கோம், கோர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம்? இதுக்கு எல்லாம் என்ன காரணம்னா வைராக்கியம் ஏன் வரமாட்டேங்குது? இப்போ எல்லாத்துடைய பிரச்சனையும் விவேகம் இல்லைங்கிறது ஆரம்பத்தில் இருக்கிற சின்ன பிரச்சனை தான், வைராக்கியம் இல்லைங்கிறது தான் பிரச்சனை. அந்த வைராக்கியத்தை எப்படி அடைவது?
என்றால் இந்த மந்திரங்களை அனுதர்ஷனம், இந்த மந்திரங்களை ஆழ்ந்து சிந்திக்க சிந்திக்கத்தான் அந்த விவேகம் வைராகியமாக மாறும். வைராகியம் வரணும்னா விவேகம்தான் ஆதாரம். அந்த விவேகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அதனுடைய லட்சணம்தான் இங்கு வருகின்றது. இப்போ நச்சிகேதன் 3 விதமான குறைகளை இந்த ஸ்லோகங்களில் கூறுகின்றான். முதல்ல அதை பார்த்துவிட்டு ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். நான் உங்களுடைய வரத்தை ஏற்றுக்கொள்ளாததற்கு முதல் காரணம் என்னவென்றால், நிலையற்றது, நிலையாமை என்பது நச்சிகேதன் கொடுக்கின்ற முதல் காரணம். நீங்கள் எதையெல்லாம் எனக்கு கொடுக்கின்றேன் என்று கூறுகிறீர்களோ அவை எதுவுமே நிலையானது அல்ல. நிலையற்றதாக இருப்பதே நச்சிகேதன் கொடுக்கின்ற முதல் காரணம். அதற்கு நச்சிகேதன் அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஸ்வோபாவக என்ற வார்த்தை. ஸ்வக என்றால் நாளைக்கு, பாவக என்றால் ஸ்வக பவிஷ்யதிவா நவா, நாளைக்கு அப்படி இருக்குமா இருக்காதான்னு சொல்ல முடியாத பொருளைத்தான் நீங்கள் எனக்கு கொடுக்கிறீர்கள். இப்போ நீங்கள் எதை எனக்கு கொடுக்கிறீர்கள் என்றால், எதையோ இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறீர்கள். அந்த பொருள் நீங்கள் கொடுக்கிற கண்டிஷன்லேயே எப்படி கொடுக்குறீங்களோ அப்படியே நாளைக்கு இருக்குமா இருக்காதான்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பொருளைத்தான் நீங்கள் எனக்கு கொடுக்கிறீர்கள். ஆகவே நிலையாமை என்பதை முதலில் கோருகின்றான் நச்சிகேதன். அதனுடைய விளக்கம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இரண்டாவதாக கூறுவது, இந்த பொருள்களெல்லாம் என்னை பலகீனப்படுத்துமே தவிர எனக்கு பலத்தை கொடுக்காது. நீங்கள் கொடுக்கின்ற போகங்களை நான் அனுபவிப்பதனால் என்னுடைய இந்திரியங்கள், என்னுடைய மனம், புத்தி இவைகளில் பலகீனம் வருமே தவிர எனக்கு பலத்தை கொடுக்காது. ஆகவே இரண்டாவது காரணம் பலகீனப்படுத்தும், என்னை பலகீனப்படுத்தும் இந்த பொருள்கள். மூன்றாவது காரணம், இந்த பொருள்களினால் ஒருவனுக்கு நிறைவான திருப்தி என்பதே ஏற்படாது. இந்த பொருள்கள் ஒருவனுக்கு திருப்தியை கொடுக்க முடியாது. இந்த 3 காரணத்தை கூறுகின்றார். முதல் காரணம் நிலையாமை, இரண்டாவது பலகீனப்படுத்தும், மூன்றாவது இவைகள் பூரண நிறைவை கொடுக்காது. இதனுடைய விளக்கத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.